ஓம் நம சிவாய. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடகமதுரை அரசே போற்றி, குருமணி போற்றி. கவாயி கடகத்திரனே போற்றி, போற்றி போற்றி. எல்லாம் அல்ல அருள்மிகு பெரியனாகி இடப்பாகம் கொண்ட தஞ்சை பெருவுடையார் திரு ஆலயத்தில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தில் சார்பாகவும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவானது வெகு சீரும் சிறப்புமாக 2 நாட்களாக நடைபெறும் தருணத்தில் 2ஆம் நாள் நிகழ்வாக காலை சரியாக 6:30 மணி அளவில் துவங்கப்பெற்று திருமுறை திருக்கோயில் வீதி விழாவோடு பல்லாயிரக்கணக்கான மெய்யடியார்கள் புடைசூழ 4 மாட வீதிகளில் திருமுறை கோயிலானது யானையின் மேல் ஏற்றி வளமாக வரப்பட்டது. இந்த தருணத்தில் சதய விழா குழுவின் தலைவர் ஐயாவை மனம் மொழி மெய்களால் வணங்கி நாங்கள் கடந்த 9 ஆண்டுகளாக 27 ஆசிரியர்கள், 48 ஆசிரியர்கள், 63 நாயன்மார்கள் என்கின்ற எண்ணிக்கையின் வகையில் ஒவ்வொரு வருடமும் ஓதுவா மூர்த்திகளையும் திருமுறை சேர்ந்திசை பாராயணம் பாடும் திருமுறை பார்ப்பது பாதங்களாக விளங்கக்கூடிய அத்தெய்வத் தமிழை சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதத்தை நடராஜன் தன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வ நூலை இங்கு ஒன்று சேர ஏற்றத்தாழ்வு இன்றி ஒரு சேர்ந்த சேர்ந்திசையாக இங்கு ஆண் பெண் என்கின்ற பேதமின்றி அனாதியாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை தெய்வத்தமிழால் இங்கு சேர்ந்திசையாக வழிபாடானது நிகழ உள்ளது. இந்த தருணத்தில் இந்த வழிபாட்டிற்கு பெரும் ஆதரவை நல்கிய சதய விழா குழுவின் தலைவர் எங்களது ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை எங்களது தமிழ்நாடு மாவட்ட அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக
பலத்த கைத்தட்டலோடு ஐயா அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஐயா இந்த நிகழ்வுக்கு அனுமதி தருகின்ற ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அரசு இசைப்பள்ளிகளிலும் ஆலயங்களில் ஓதுவாராக பணிபுரிய ஒரு மாணவர் தயாராகி வருகின்றார். அவருக்கு வகுப்பறையில் பாடங்கள் மட்டுமே. ஆனால் இந்த விழாவானது அவர்களுக்கு நேர்முறை பயிற்சியாகவும் விளங்குகிறது. ஒரு சேர்ந்திசை பாராயணம் என்றால் என்ன? இறைவன் சந்நிதியில் பஞ்சபுராணம் அல்லது 12 திருமுறை விண்ணப்பம் என்றால் என்ன? வேள்விச்சாலையில் திருமுறைகளை எங்கனம் கையாள வேண்டும், மேடை அரங்குகளில் திருமுறையை எவ்வாறு பாட வேண்டும் என்று சொல்லிய நேர்முக அனுபவம் நமது மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நேர்முகமாக வந்து அதை கண்டுகளித்து அனுபவத்தை பெற்றுச் செல்கின்றார்கள். இன்னும் வருங்காலங்களில் 17 மாவட்டங்களில் மட்டுமல்லாது இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட தேவார பயிற்சி பள்ளியில் பயிலக்கூடிய அத்துணை மாணவர்களும் இந்த வருடம் ஐயா அவர்களின் ஆணைக்கு இணங்கிய வண்ணமாறு ஓர் அரசாணைக்கு வித்திட்டுள்ளார். இந்த விண்ணப்பத்தினை ஒவ்வொரு மாவட்ட அரசு இசைப்பள்ளியும் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய தேவார பயிற்சி பள்ளிகளும் மற்ற உலகளாவி இருக்கக்கூடிய அத்தனை பாடசாலை மாணவர்களும் ஒன்று சேர அனைவரும் பாடுவது ஒரே திருமுறை என்று சொல்லி நேர் நிகராக அனைவரையும் அமரச் செய்து பாடச் செய்யும் சூழலானது வெகு விரைவில் நமது விழாக்குழுவின் தலைவர் ஐயா மூலமாக நிறைவேறும் என்று சொல்லி எல்லாமல்ல பரம்பொருளின் மூல ஆதாரமாக விளங்கக்கூடிய பெருவுடையார் திருச்சந்நிதியை விண்ணுலாவிய விமானத்தோடு அமைக்கப்பெற்ற மாமன்னர் ராஜராஜ சோழனில் 1040வது சதய விழாவில் ஆயிரக்கணக்கான மெய்யடியார்கள் புடைசூழ தேவார திருமுறைகள் இங்கு பண்புருந்த பக்க இசைக்கலைஞர்களோடு சேர்ந்திசை நிகழ்வானது ஐயாவின் இசைவோடு துவங்கப்படுகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாயி கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறார் அடி போற்றி, வாழி திரு பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. பிடியதன் ஊறு உமை கொளமிகு கரியதே வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருணிடல் மில் கொடை வடிவினர் பயில் வடிவள முறையே. முதலாவதாக பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சம்பை, காளி, கழுவளம், கொச்சவயம் என்று சொல்லக்கூடிய 12 திருப்பெயர்களை தாங்கிய சீர்காழி பதியில் எம்பெருமான் ஆணைக்கு இணங்கி
உமையம்மை அழும் பிள்ளைக்கு பொற்கிண்ணத்தில் பால் மட்டுமன்றி சிவஞானத்தையும் குலைத்து தந்தமையின் காரணமாக 3 வயது குழந்தையானது அருளிச் செய்த அற்புத முதல் திருப்பதிகமும் 12 திருமுறைகளில் முதல் பாடலாகும் விளங்கக்கூடிய தோடுடைய சிவியன் என்கின்ற ஞானசம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறையிலிருந்து இங்கு பண் பொருந்த முதல் கடை பாடல் பண்ணோடு இசைக்கப்படும். இடைப்பாடல்கள் மனனம் செய்யும் மரபோடு இசைக்கப்படும். தோடுடைய செவிகள் தோடுடைய செவிகள் விடையேறியோ தூமை மதிசூடி தோடுடைய செவிகள் விடையேறியோ தூமை மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள் காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலராடுமை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனல் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனல் முற்றடமை இள நாகமோடே நம்முடை கொம்பவை போன்று மற்றலோடு கலனாப்பணி
அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோ காலம் இது பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பாடலராகி மழு ஏந்தி இரவில்களை சோரையை உள்ளம் கரைகளந்த கடியார் பொழியினுய சோலை கதிர்ந்த கலந்த பிரமாபுரம் மேவிய உள்ளம் கவர்கள் விளைவித்த அறைகள் வழிந்தனது உள்ளம் கவர்கள் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிடங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிடங்கே காணிகமானோடு தங்காவரையாரும் நீனுதல் தொழில உள்ளம் தவர்கள் மகளிர் முதலாகிய கையத்தவரேத்த தேனுதல் பிரமாபுரம் மேவிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனங்கே வல்ல ஜகம் பெய்கை அகமேய திருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனங்கே ஒரு நெறிய மனம் வைத்துணன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவ தொல்வினை தீரமே பூட்டி இருந்த அறையில் செல்லிருத்த நிலையில் இருந்த இத்தெய்வத்தமிழை நமக்காக உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் பாட்டே அர்ச்சனையாகும் என்று சொன்ன அச்சான்றோரின் இத்தெய்வத்தமிழை 2000 ஆண்டுகளும் கழித்தும் இன்று வரை அந்த பன்மரபு மாறாது பாடி வரக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் அனைவருக்கும்
நமது மாமன்னர் ராஜராஜ சோழனின் அந்த பெரும் கொடை அன்று நடக்கவில்லை என்றால் இன்று நாம் திருமுறைகளை பதிகமாக ஓதுவதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அத்தெய்வத் தமிழை நமக்காக மீட்டு தண்டு பல சூழ்ச்சிகளில் இருந்து அத்தெய்வத் தமிழை உலகறிய வண்ணமாறு செய்ய வேண்டுமென்று சொல்லி அத்தெய்வத் தமிழை இறைவன் ஆலயங்கள் எங்கும் 6 காலம் அல்லது 8 காலம் அல்லது 4 காலம் என்று சொல்லக்கூடிய பூசை வழிபாடுகளில் வேதம் 4லும் மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய நாதம் நாமம் நமச்சிவாயவே என்று உரைக்கச் செய்யும் வண்ணமாறு ஓதுவாமூர்த்திகளை பாட பணித்து ஆணை பிறப்பித்தார். அந்த வழி வழியாக தோற்றுவித்த அந்த பன்மரபை இன்றளவும் பாடி வரக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் இங்கு சேர்ந்திசையாக தொடர்ந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகை வீரட்டான திருத்தலத்தில் அருளப்பெற்ற அற்புத திருப்பதிகம். இப்பதிகத்தில் எண்ணற்ற சான்றுகளை சைவத்தை ஏற்கக்கூடிய மெய்யடியார்கள் எங்கனம் இருக்க வேண்டும் என்பதையும் அவ்வாறு இறைவன் செய்த அத்திருவருளால் பெற்ற பலனையும் அந்த பலனை மறவாது எங்கனம் இறை வழிபாட்டில் தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் தமிழோடு இசைபாட மறந்தறியேன் என்று சொல்லி பல்வேறு சான்றுகளை நமக்காக தந்துருளிய அற்புத திருப்பதிகமாக விளங்கக்கூடிய கூற்றாயினவாறு என்கின்ற அற்புத திருப்பதிகம் இங்கு பண் பொருந்த பண்பரபோடு மட்டுமே இங்கு பாடச் செய்ய வேண்டும். கூடுதல் சங்கதிகள் இங்கே கிடையாது. இது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஈற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கிட ஆற்றே நடிகே அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே. இடமாக வைத்தே இணையாதொரு போதும் இருந்தடியே வஞ்சம் மீது ஒப்பது கண்டறியே வயிற்றோடு தொடங்கி முடக்கிட நஞ்சாகி வந்தன்றி அழிவதனை அணுகாமல் துறந்து கரந்துமிடே அங்கேயும் எண்ணி அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே பண்டாரண பாவங்கள் மாற்றவலே படுவள் தலையில் பலி கொண்டுழைவே துணிந்தே உமக்காற்றை வாழலுற்றே சூளை தவித்தருளே துணிந்தார் போடி கொள்ளுமை ஓசவலே தமிழ்கந்தீர் குத்தும் வெந்தலை கொண்டு அணிந்தீர் அடியே அதிகை கேடில வீரட்டான
தவித்தருளே தன்னை அடைந்தார் வீணை தீர்ப்பதோ தலையாயவத்தம் கடன் ஆவதுதான் அன்ன நடையார் அதிகை தேடிய அம்மானே காத்தாழ்பவர் காவல் இறந்தமையார் அறைந்தவர் கண்டுகொள் என்று சொல்லி நித்தாய கயம்புக நோக்கிட நிலை கொள்ளும்படி துறை கொன்றறியே வார்த்தை ஒப்பது கேட்டறியேன் வைத்தோடு துடக்கி முடக்கிட ஆர்த்தார் புனல் சோழ் அதிகை கேடில வீரகான துறை அம்மானே சலம்பு ஒழுதோபம் மறந்தறியே தமிழோடு திசை பாடல் மறந்தறியே நலந்தீரும் முன்னை மறந்தறியே நாமம் என்றார் மறந்தறியே உலகத்தலையே பணி உள்ளுடல்வார் உடலுள்ளொரு சூளை தவித்தருளாய் அறந்தே அடியே அதிகை கேடில வீரகான துறை அம்மானே உயரே மனைவாயும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் வயந்தே உமக்காடு செய்து வாழலுற்றார் வருகின்றது சோலை கவித்தருளே பயந்தே என் அகம்படியே லக்கீட்டு கவர்ந்து தின்ன அழுத்தே அடியே அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே வலித்தே மனைவாழ்க்கை மகிழ்ந்தடியே பஞ்சம் மனமுள்ளும் இளமையினார் சரிக்கார் ஒருவர் துணையாரும் இல்லை சந்தவன் கூட காலோடை என் பெருமார் என்பையே அகம்படியே கலக்கே கலக்கே கவர்ந்து தின அழுதே நடியே அதிகை கேடில வீரகான துறை அம்மானே பொன் போல மிழிவதோ மேனியினே பொன் சடையே மெலியும் பிறையே கொண்டே கடவலை கடமையும் இவற்றை நல்காமல் தோரல் கலந்துமிடே என் போலிகள் இனி தெரியார் படியார் படோ வேயாகி அங்கே அமையும் அதிகை கேடில வீரட்டான
அடகமதுரை அரசே போற்றி. உடலிலங்கு குருமணி போற்றி. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதை விழாவை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் இருந்தும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஆலயங்களில் இருந்தும் தமிழ்நாடு கலை பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கக்கூடிய மாவட்ட அரசு இசைப்பள்ளிகளிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய இன்று மாணவர்களாகவும் எதிர்காலத்தில் பல்வேறு ஆலயங்களில் ஓதுவாராகவும் இருக்க பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவ கண்மைகளாகட்டும், உங்கள் அனைவரையும் சதய விழா குழுவின் சார்பாக தலைவரையா வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றார். நம்மை ஒரு சேர இங்கு அமரச் செய்து இத்தெய்வத்தமிழை பாடுவதற்கு அனுமதி நல்கிய விழாக்குழு தலைவரையா அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை உதவியானை உணவியாளர் அம்மா அவர்களுக்கும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தின் பரம்பரை அறங்காவலர் மதிப்பிற்குரிய எங்களது அறங்காவலர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை எங்களது தமிழ்நாடு மாவட்ட அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தின் சார்பாகவும் பல்வேறு மாணவர்கள் சார்பாகவும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கரந்தையில் தேவார திருமறைகளை பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் சார்பாகவும் பல்லாயிரக்கணக்கான மெய்யடியார்கள் இந்த நேரலையின் மூலம் இத்தெய்வத்தமிழை சேர்ந்து செய்யாக ஆங்காங்கே அமர்ந்த வண்ணமாறு கேட்டுக்கொண்டும் உடன் இசைத்தும் வருகின்றார்கள். இந்த தருணத்தை எங்களுக்கு நல்கிய எங்களது விழாக்குழு தலைவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த முதல் திருமுறை பதிகம் முழுமையும் பன்னாங்கமாக பாடப்படும். ஒரு வரி ஒரு முறை மட்டுமே இசைக்குமாறு ஓதுவாமூர்த்திகளிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாக எத்தான் மறவாதே நினைக்கில் வேணன துள்ளை வைத்தாய் பிள்ளைகள் வாழ் பிள்ளை நல்லோ அருள் கூரையுள் நாயின் பல நாளும் நிலை பெண்தே மனதுன்னை பேயாய் திரிந்தை தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயாகனை நல்லோர் அருள் துறையுள் ஆயா உனக்காராயி மண்ணே மரமாதே நினைக்கின்றேன் மனதுன்னை கொள்ளே மணிதானே வைரம் நீ பொருதுந்தே மின்னாள் வெண்ணை நல்லோர் அருள் அன்னே உனக்காராயி அல்லே எனலாயே முடியேறினி பிறவேன் பெருமூரே புற்றமூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனே குறிக்கொள்ளி யார் பெண்ணை கண்டால் நல்லோர் அருட்துறையுள் உனக்காராயி அல்லே எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே
அருட்துறையுள் ஆதி உனக்காளாகி அல்லே எனதாதே கல்லாமதி சூடி கடல் போடும் திருமேனி என்னார் குணமொன்றும் எரியுள்ள நகச்சீதாய் சொன்னாவினை என்பாவினை நல்லோர் அருட்துறையுள் அண்ணா உனக்காளாகி அல்லே எனதாதே ஊனாய் உயிரானாய் உடலானாய் கடலானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் வெண்பால் வெண்ணை நல்லோர் அருள்முறையுள் ஆனாய் உடலானாய் அல்லே எனதாமே ஏனார் குணமொன்றும் எரியுள்ள சிலை கொண்டாய் கேட்டார் என சொல்லி திரிவேனோ சிக்கர்வானே ஏற்றாய் வெண்ணை வெண்பால் வெண்ணை நல்லோர் அருள்முறையுள் ஆனாய் உடலானாய் அல்லே எனதாமே அழுவாள் வளமேந்தி மறை ஓதி மங்கை நந்தார் ஒருவார் அவர் துயராயின தீதல் குணசொல்லே எழுவார் வெண்ணை வெண்பால் வெண்ணை நல்லோர் அருள்முறையுள் அழகா உனக்காளாய் அல்லே எனதாமே ஆரூர் புனலெய்தி கரை கல்லி திரை கையார் ஆரூர் புகழெய்தி திகழ் நல்வாமணி முந்தி சீரோ வெண்ணை வெண்பால் வெண்ணை நல்லோர் அருள்முறையுள் ஆரூர் எனும் பெருமாள் தான் அல்லே எனதாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிழலாகி நின்ற எம்பெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைந்து உருகி பண்ணோடு இசைத்த அற்புத பதிகத்தினை தொடர்ந்து சீர்காழிப்பதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கா என்கின்ற திருத்தலத்தில் ஞானசம்பந்தருக்கு தன் கரம் நோக தாளம் போடுவதைக் கண்ட எம்பெருமான் பிஞ்சு குழந்தையின் கை நோகுதே என்று சொல்லி தங்கத்தால் தாளத்தை ஞானப்பிள்ளைக்கு அளிக்கின்றார். தங்கத்தில் ஓசை வராது என்று இறைவனாருக்கு தெரியும். உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய இறைவனாரின் இடப்பாகம் கொண்ட அம்பிகை சுற்றுப்பிரகாரத்தில் ஞானப்பிள்ளை பாடி வருகின்ற தருணத்தில் அந்த பொற்தாளத்திற்கு ஓசை கொடுக்கின்றார். நமக்கு இறைவனார் எங்கனம் அருள் செய்கின்றாரோ அந்த பெயர் காரணத்தோடே நமது முன்னோர்கள் இறைவனை நாள்தோறும் வணங்கி வந்திருக்கின்றார்கள். அந்த தருணத்தில் தங்கத்தால் ஞானப்பிள்ளைக்கு தாளம் ஈந்தமையின் காரணமாக பொற்தாள ஈஸ்வரர் என்ற பெயரும் அத்தாளத்திற்கு ஓசை கொடுத்தமையாக அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்ற பெயரோடும் இன்று வரை அழைக்கப்படுகின்றார்கள். அத்திருத்தலத்தில் ஞானப்பிள்ளை அருளிய அத்தெய்வத்தமிழ் பாடலை இசைத்தோம் என்றால் சரளமாக பேசுவதற்கு சிரமப்படக்கூடிய குழந்தைகள் சரளமாக பேசுவதற்கு ஏதுவாகும். ஞானமும் கல்வியும் அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பது ஆண்டோர் பெருமக்களின் அருள்வாக்கு. அப்படிப்பட்ட அற்புத திருப்பதிகமாது தற்பொழுது இங்கு மனனம் செய்யும் மரபாக பதிகம் முழுமையாக இங்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. வாரந்தோறும் தென்னக பண்பாட்டு மையம் மத்திய கலாச்சாரம் இந்திய அமைச்சகத்தின் சார்பாக சனிக்கிழமை தோறும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இத்தெய்வத்தமிழை அனைத்து மாணவ மாணவர்களும் முறைமவர கற்றுத்தருகின்றார்கள். அம்மாணவர்களை அவ்வகுப்பில் ஆட்படுத்தக்கூடிய நிர்வாக செயலர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மாணவர்களும் இச்சேர்ந்து இசையில் இங்கு இசைக்கக்கூடிய அத்தனை திருமுறைகளையும் முறைமை பாடுவார்கள் என்று சொல்லியும்
தற்பொழுது ஞானப்பிள்ளை அருளிய அப்புற திருப்பதிகமானது இங்கு பண் பொருந்த மனன மரபாக இங்கு இசைக்கப்படுகிறது. மடையில் வாழை பாயமாதரா உடையும் பொய்கை கோண காவுடா சடையும் திரையும் சாம்பர் பூச்சும் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் போல காவு கோயிலா தந்தான் பாதம் கையால் கூப்பவே உந்தான் நஞ்சை உலகம் உய்யவே கோழிகள் அரவம் புல்சடை கோல பிறையன் உலகம் கோலகா மானவாடி மறைவல்லானையே பேண பறையும் பிணிகளானவே கருக்குள் பாவம் கலர வேண்டுவி மறுக்குள் செல்வன் மறைவிலங்கையா பூத படையன் கோலத்தா இழுக்க வண்ணம் ஏற்றி வாழ்விலே மயில சாயல் மாதோர் பாகமா கீழா சாயை கையில் சோலை கோல காலையே பயிராயில் கரையும் பாவமே கடிகொள் கொன்றை கலந்த செல்வியா கொடிகொள் விழவன் கோல காவுயம் அடிகள் பாதம் அணைந்து வாழ்கிறே நிழல சோலை நீல வண்டினோ உலக பண்பை கோல காவுளா பழலாம் மொய்த்த பாதம் கைகளா துயரமில்லையே எரிய கடல் சுழிலங்கை கோண்டனை உரிய கடலை அனந்த மூட்டில உரியார் பன்றி கோல காவையே நெறிய கொடுவனினைகள் நீங்குவே நாற்ற மலர் மிளையன் நாகத்தில் காட்டிலா கூட்ட முளைத்த குழகன் கோலதா ஏற்றான் வாதம் ஏற்றி வாழ்வியே மாறு பிறகு பற்றி பரவன் பறையும் பாவமே நலம்புள் காளி ஞான சம்பந்தர் முழங்கள் போல காவுளானே பழங்குள் பாடல் வல்ல வாழ்க்கையா உலகுள் நினைவு வாழ்வே இத்தெய்வத்தமிழை எம்பெருமானிற்கு கருவரமூர்த்தியாக எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய
பெருவடையாருக்கு திருமேனி தீண்டல் என்று சொல்லக்கூடிய பேரபிஷேகத்தோடு தொடர்ந்து பல்வேறு ஆலயங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஓதுவா மூர்த்திகள் இங்கு ஒன்று சேர்ந்த பன்னிசையை இங்கு இறைவனுக்கு பக்க இசைக்கலைஞர்களோடு இங்கு இசைத்து வருகின்றார்கள். இப்பன்னிசைக்கு இசைக்க வருகை தந்த அத்துணை பக்க இசை கலைஞர்களையும் பலத்த கைத்தட்டோடு அவர்களுக்கு நாங்கள் எங்களது நன்றியை விழாக்குழு சார்பாகவும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தின் சார்பாகவும் சதய விழாக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளும் கோளும் நலியாத வண்ணம் உரை செய்த மெய்யடியார் பெருமக்களுக்கு 9 1 7 18 உடனாய நாட்கள் அவைதாம் வரக்கூடிய இடர்பாடுகளை களைந்து நல்ல நல்ல அடியாராக இருக்கக்கூடியவர்களை நாளும் கோளும் வந்து நலியாது என்று சொல்லி அருள்பாலித்த கோளறு திருப்பதிகமானது இங்கு பண் பொருந்த பக்க இசை கலைஞர்களோடு விண்ணப்பம் செய்ய உள்ளோம். பண் நவ்ரோஸ், பேந்தை காந்தாரம் நவ்ரோஸ். வயலின் வித்வான் ஐயா வாசிக்கவும். வேயொரு தோடி பங்கன் விட முந்த கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மொழி மேல நின்ற உளவே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நந்தனி கண்ட நிந்தை மடவாள் தனோடு பிழையேறும் நங்கள் பரமல் துன்றிருள் வண்ணி கொன்றை முடி மேலிருந்தே உளமே புகுந்த அதனால் உணரோடும் ஒரு மிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல
நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதலதாடை வழி கோவனத்தன் மடவாழ்தனோடு முடனாய் நாள் மலர் வண்டி கொண்டு நதி சூடி வந்த குளமே புகுந்த அதனால் உழுவையோடு கொலையானை கேடல் கொடு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிட முளை நன்மை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார் இளமதியும் அப்பும் முடி மேலணிந்த குளமே புகுந்த அதனால் வெப்போடு கூடிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தல் விடை மேலிருந்து மழவாழ்த்தனோடு முடனாய் நான் மதி வள்ளி கொன்றை மலர் சூடி வந்து குளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூடிலங்கை அரையந்தனோடு மிடரான வந்து நரியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகு பரணாரி பாகன் பசுவேரும் எங்கள் பரமன் சலமகரோடு முடி மேலனில் குளமே புகுந்த அதனால் மலர் மிசையோடு மாறும் மறையோடு தேவ வருங்காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிதல் மத்தமும் அகியுனாக முடி மேலனில் குளமே புகுந்த அதனால் முத்தருடமனைவாது அறிவிக்கும் அண்ணல் திருநீர் செம்மை திடமே அத்தகி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழி கொளாலை விடை சென்னல் துண்ணி பலர் செம்போனெங்கும் நிகழ நாட்முகனாதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவர் தானொரு போலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன குல்மாலை போலும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே தென்னாடுடைய சிவனே போற்றி நாதோர்க்கும் இறைவா போற்றி நாடும் கோளும் அடியாரே நலியாத வண்ணம் உரை செய்த ஞானப் பிள்ளையின் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எரிக்கும் என்கின்ற அருணகிரிநாத பெருமானின் வாக்கிற்கு இணங்க
அடியார் பெருமக்களின் அள்ளல் தீரு ஆன்றோர் பெருமக்கள் எண்ணிலடங்கா அற்புத பதிகங்களை நாம் இன்றளவும் பண்பொருந்த பாடுவதற்கு அருளிச் செய்துள்ளார்கள். வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது எந்தை வளஞ்சுழி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு அடிபரவல்லார் அடி சேருவது ஞானமே என்று சொல்லி ஞான சம்பந்தரின் அந்த அருள் வாக்கை அந்த வரிசை அடிகளை அடிப்பரவல்லார்க்கு ஞானமே என்று சொல்லி அருளி உள்ளார். அங்கனம் திரு நெடுங்களம் என்கின்ற திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் பெருந்தகை நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களாயாய் நெடுங்களமேயவனே நினைத்தெழுவார் இடர்களாயாய் நெடுங்களமேயவனே நின்னடியார் இடர்களாயாய் நெடுங்களமேயவனே நிலைபுரிந்தார் இடர்களாயாய் நெடுங்களமேயவனே நீங்கி நில்லார் இடர்களாயாய் நெடுங்களமேயவனே நிறுத்தர்கீதர் இடர்களாயாய் நெடுங்களம் மேயவனே நீரு கொண்டார் இடர்களாயாய் நெடுங்களம் மேயவனே நின்று நெய்வார் இடர்களாயாய் நெடுங்களம் மேயவனே நீழல் வாழ்வார் இடர்களாயாய் நெடுங்களம் மேயவனே நெஞ்சில் வைப்பார் இடர்களாயாய் நெடுங்களம் மேயவனே என்று சொல்லி ஞானப்பிள்ளையின் அற்புத பதிகத்தில் அப்பதிகத்தின் பயனை கடைப்பாடலில் மட்டுமே தந்துருவார். ஆனால் இத்திருத்தலத்தில் அருளப்பெற்ற அற்புத திருப்பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் அடியார் பெருமக்கள் படக்கூடிய அல்லலை நீக்கி இன்பம் தர வேண்டும் என்று சொல்லி இடர்களாயாய் நெடுங்களம் மேயவனை என்று சொல்லி அடியார் பெருமக்களின் இடர்களை களையக்கூடிய அற்புத திருப்பதிகம். நாளும் ஒவ்வொரு மெய் அடியார் பெருமக்களும் ஒவ்வொரு ஓதுவா மூர்த்திகளும் நாள்தோறும் இத்திருப்பதிகத்தினை அவரவர் நலனுக்கு மட்டுமின்றி உலகில் வாழக்கூடிய இறைவன் தோற்றுவித்த புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் ஆக இருக்கக்கூடிய இத்தாவர சங்கமத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி நாள்தோறும் ஓதுவாமூர்த்திகளும் ஐயடியார் பெருமக்களும் மனம் மொழி மெய்களால் பாராயணம் செய்யக்கூடிய அற்புத திருப்பதிகம் இன்று நாம் ஒன்று சேர இசைக்க பெரும் கருணை கொண்டு நம்மை பணித்து ஆட்கொண்ட எம்பெருமான் பெரியநாயக இடப்பாகம் கொண்ட தந்தை பழுவுடையாருக்கு அத்தெய்வத்தமிழை பண் பொருந்த இங்கு ஒன்று சேர நாம் விண்ணப்பம் செய்வோம். சுத்த சாவேரி ராகம். வயலின் ஒரு துளி பேஸ் வேணா, வயலின் ஒரு துளி பேஸ். மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினார் குறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த இறையுடையார் இடர்களையார் நெடுங்கலம் மேயவனை கனை தழுந்த வெள்ளிரை சூழ் கடலிடை தினை தனையாய் நிலத்தில் வைத்த திருந்திய தேவனே மனத்தகத்தோர் பாடலாடல் வேணி ராமகனும் நினைத்தெழுவாரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலானே கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடே சுமக்கும் நெல்லடியாரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே மலை
தங்கும் அபிசடையாரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவரில் நிலை புரிந்தாரிடங்களையாய் நெடுங்கலம் மேயவனே பாங்கி நல்லார் படிவம் செய்வார் பாரிடமும் பரிசே தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகடலே தாங்கி நில்லார் அன்பினோடு தலைவரில் பாடிடத்தில் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே இருத்தனாகி பாலனாகி வேதம் குணந்து கருத்தனாகி கங்கையாலை கமல் சடை மேல் கரந்தாய் கருத்தனாய ஆதி தேவனடியிடையே பரவும் விருத்த கீதரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே ஊறு கொண்டாய் மூன்று ஒன்றாய் கூட்டியோர் வெங்கணையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே பேரு கொண்டாய் சாந்தமீதென்றும் பெருமான் அணிந்த மேறு கொண்டாரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடி மதில் சோழிலங்கை அன்றி நின்ற அரங்கல் தோழி அருள்வரை கீழடத்தால் நல்ல வாய்மொழியால் ஏற்றியே மகனும் நின்றிடைவாரிடர்களையால் நெடுங்கலம் மேயவனே வேடமெங்கும் சிங்கமாலும் விலகிய முகனும் சூழலெங்கும் மேல உள்ளாகி நின்றாய் கேழல் வெங்கும் அணிந்த பெருமான் தேடியுள்ளாடியும் நீட வாழ்வாரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே வெஞ்சொல் தஞ்சொலால் கிழிந்த வேடமிலா சமனோ தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியா துஞ்சலிலா வாய் மொழியா நடிகை நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே பீட வல்லவார் சடையா மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகு சிறகுரல் கோணலத்தான் ஆடவல்ல பணுவன் மாலை காண சம்பந்தன் சொல்ல பாடல் பத்தும் பாடவல்லான் பாவம் வரையுமே காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி அருள்மிகு ஒருவடையாருக்கு அங்கு கருவறையில் பேரபிஷேகம் பழங்களாலும் நறுமணப் பொருட்களாலும் இங்கிருந்த வண்ணமாறு மனமொழி மெய்களால் தமிழ் பாமாலை இங்கு பண்பொருந்த சேர்ந்திசையாக இறைவனுக்கு பேரபிஷேகம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து சேர்ந்திசையில் திருஞான சம்பந்தர் பெருந்தகைக்கு உபநயச் சடங்கு நிகழ்கின்ற தருணத்தில் மறைகள் ஓதப்பெறும் தருணத்தில் அம்மறையின் உட்பொருளை நாம் அனைவரும் உணர்வண்ணமாறு துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் என்கின்ற அற்புத பதிகத்தினை அருளி மந்திரம் நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கே அந்துயில் மந்திரம் அஞ்செழுத்துவை என்று நாம் அனைவரும் இங்கனம் வரை பாராயணம் செய்ய அல்லல் நீங்க பெற்று பஞ்சாக்கர திருப்பதிகத்தின் அற்புதத்தை உணர்வு பண்ணவாறு அருளி செய்யப்பட்ட அத்திருப்பதிகத்தினை ஓதி
வேதம் நான்கினும் மெய்ப்பொருளை நாம் உணருமன்னமாறு அருளிச் செய்யப்பட்ட சிவபெருமான் சிவமெடுத்த செந்தமிழ் வேதத்தை நடராஜன் தன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூலை சுக்கேசன் மதிமொழிவாய் மலர்ந்தருளிய அத்தெய்வத்தமிழை நாடும் சேர்ந்திசையாக இங்கு ஞானப்பிள்ளை அருளிய அப்பதிகம் இங்கு பண் பொருந்த விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பண் கௌசிகம், ராகம் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கௌளை. சிவாய நம. இந்த அற்புதமான சேர்ந்திசை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த திருத்தலத்தின் ஓதுவாமூர்த்தி டாக்டர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர் நலச்சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. துஞ்சலும் துஞ்சல் இடாத போதிலும் நெஞ்சகம் நினைவில் நாள்தோறும் வஞ்சக மத்தியடி வாழ அஞ்ச உதைத்தன அஞ்சே தோமே மந்திர நான்மறை தம்மையாழ்வர செந்தரல் ஓம்பிய செவ்வை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் ஊயிப்பை ஒடுக்கி ஒன்றுட ஏனை வழி திறந்து ஆனகெடுப்பன அல்கெடுத்துமே நல்லவற்றிய எழாது நச்சின செல்லல் கெட சிவ முக்தி காட்டுவ கொள்ளல் தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே பொங்கலர் வல்மதல் வாலி ஐந்தகத்து அங்குல போதமோ அல்க ஐந்தோடு தங்கரவு படம் அல்துமே அங்கையில்லை வீரல் அஞ்செழுத்துமே உம்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் எம்மை நரகம் இழைத்த போழினோ எம்மை வினையறக்கு எய்தும் போழினோ அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடுறவை அறுத்து நாடோரோ மாடு கொடு பண மண்ணு மாடம் ஆடி முகப்பன அஞ்செழுத்துமே வண்டமரோதே மடத்தை பேணின பண்டையிராவன பாடி உய்தன
கார்வனில் நான்முகன் ஆனுத சீர்வன சேவடி சோதினாள் தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பிந்தகர்க்கு ஆர்வனமாவன அஞ்செழு துமே புத்த சமங்கழு கைய பொய்கொள சித்தத்தவர் தெரிந்து தேறின வித்தக நீரணிவா வினை பகைக்கு இந்த தெய்வத்தமிழை நாம் செவிமடுத்து கேட்க பாராயணம் செய்ய இங்கு நினைந்த அத்துணை ஓதுவா மூர்த்திகளுக்கும் இத்திருப்பதிகத்தினை தாங்கி பண்பொருந்த பாடுவதற்கு பேரருள் நல்கிய அருள்மிகு ராஜநாயகி உடனுரை ராஜலிங்கம் திருக்கைலாய பரம்பரை ராஜலிங்க திருமடம் ராஜலிங்கம் ஆதீன ஸ்தாபகர் மற்றும் நிறுவனர் மடாதிபதி குருமகா சன்னிதானம் தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ ராஜலிங்கம் தேசிகம் பரமாச்சாரியார் சுவாமிகளின் பெரும் கருணை கொண்டு இத்திருப்பதிகத்தினை இங்கு பதிகமாக ஓதுவதற்கு பேரருள் நல்கி வந்திருக்கக்கூடிய அத்துணை ஓதுவா மூர்த்திகளுக்கும் 3 வேளையும் பறைசாற்றி அன்னம்பாளிப்பு அன்று எவ்வாறு நடந்ததோ அதே போன்று இன்றளவும் இந்த பண்பொருந்த இசைபாடும் ஓதுவா மூர்த்திகளுக்கு 3 வேளையும் அறுசுவை உணவையும் பட்டு துவராடை என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி கமல்சாந்தி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டருளிய வண்ணமாறு ஓதுவா மூர்த்திகளுக்கு புத்தாடையும் வழங்கி பெண் ஓதுவா மூர்த்திகளுக்கு புது பட்டுப்புடவையும் வழங்கி இந்த ஓதுவா மூர்த்திகளின் வாழ்வியலில் எந்த ஒரு சோர்வும் வரக்கூடாது என்று சொல்லி ஓதுவா மூர்த்திகள் நலமோடு வாழ்ந்தால்தான் சைவம் தழைத்து ஓங்கும் என்கின்ற அச்செய்கையை உயிர் மூச்சாக கொண்டு இங்கு வருகை தந்து ஓதுவா மூர்த்திகளை ஆசீர்வதனம் செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடியை ஓதுவாமூர்த்திகள் அனைவரும் மனம் மொழி மெய்களால் வழிபாடு செய்து மகிழ்கின்றோம். போற்றிவோம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தொடர்ந்து சேர்ந்திசையாக ஞானப்பிள்ளை அருளிய 5 எழுத்து திருப்பதிகம் இங்கு பண்புருந்த விண்ணப்பம் செய்யப்பட்டது. திருநாவுக்கரசர் பெருமான் இறைவனோடு இரண்டர கலக்கும் தருணத்தில் அவர் மட்டும் கலந்ததாக ஆன்றோரின் சான்று. சுந்தரமுத்து சுவாமிகள் கைலாயம் செல்லும் தருணத்தில் உடன் கைலாய வாசல் வரை சேரமான் பெருமான் வருவதற்கும்
அனுமதி தந்ததாக ஒரு சான்று. மாணிக்க வாசகர் விருந்தகை அவர் அருளிய அத்திருப்பதிகத்தின் பயன் யாது என்று கேட்க, பரம்பொருளையே என்று சொல்லி தில்லையின் கருவறையில் ஐக்கியமானதும் தனித்தே. ஆனால் ஞான சம்பந்தர் பெருமான் தான் இறைவனோடு இரண்டர கலக்கும் தருணத்தில் அத்திருமணத்திற்கு வந்திருந்த அத்துணை மெய்யடியார்களும் இறைவனின் திருவடி நீழலில் இளைப்பாறு வண்ணமாறு புடைசூழ இறைவனின் திருவடியை நாடி இனி பிறவா வண்ணம் திருவருள் செய்த வண்ணமாறு அருளி செய்த அற்புத திருப்பதிகமானது. நாள்தோறும் மெய்யடியார்கள் காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது இத்திருப்பதிகத்தினை பாடுனோம் என்றால் நாடும் நமக்கு துன்பமில்லை இந்நாளும் இன்பமே என்று சொல்லி ஞானப்பிள்ளை அருளை திருப்பதிகத்தினை இங்கு பண்பொருந்த விண்ணப்பம் செய்ய உள்ளோம். பண் கௌசிகம், ராகம் பைரவி. கருவறையில் வீற்றிருந்து அருள்வாளிக்கக்கூடிய எம்பெருமான் திருமேனிக்கு தற்பொழுது ஆனைந்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாலபிஷேகம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்க தருணத்தில் நாம் இங்கு ஐந்தெழுத்து திருப்பதிகமானது இங்கு விண்ணப்பம் செய்கிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போகுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நாகினோ மெய்ப்பொருளாவது நாதன் நாமோ நமச்சிவாயவே நம்புவாரவர் நாவினை
கவாயி கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி. திருநாவுக்கரசர் பெருமான் அன்று சமண மதத்தை சாராவிட்டார் சைவ நன்னெறியின் அருமையை நாம் இன்று உணர்வதற்கு சற்று வாய்ப்பு குறைவாகவே இருந்திருக்க வேண்டும். சைவ சமயத்தின் உன்னதத்தை உணர்த்த எண்ணற்ற இன்னல்களுக்கு ஆளாகி அவற்றிலிருந்து எவ்வளவு எளிமையாக நாம் வெளிவரலாம் என்பதனை வாழ்ந்து காட்டி நடைமுறை செய்து இன்றளவும் அதை நாம் சாத்தியப்படுத்தும் வண்ணமாறு அருளி செய்யப்பட்ட எண்ணற்ற அற்புத திருப்பதிகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது. எவ்வளவு கடினமான சூழலிலும் எவ்வளவு பெரிய பேரிடர் சூழலிலும் நாம் அல்லல் நீங்கி இறைவனின் பரிபூரண திருவுருளை பெருவண்ணமாறு அருளி செய்ய அற்புத திருப்பதிகம் இது. இடுக்கண் பட்டு இறக்கினும் இருந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று விடவுவோம் அல்லோம் அடுக்கல் கீழ் கிடைக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவை என்று சொல்லி நாம் இறைவன் நம்மை விட்டு தள்ளி நிற்கின்றார் என்கின்ற ஒரு தருணத்தில் நம் சிந்தை செல்கின்ற போது திருநாவுக்கரசர் பெருந்தகை கல்லினோடு கட்டி கடலில் பாய்ச்சிய தருணத்தில் மனம் மொழி மெய்களால் அகப்பூர்வமாக இறைவனின் திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை நினைந்து உருக கல் தானாக மிதந்தது. மிதந்த கல் எம்பெருமான் நாவுக்கரசரின் அத்தெய்வத் தமிழை கேட்டு தானாக கரை ஒதுங்கியது. இன்றளவும் மெய் அடியார் பெருமக்களும் ஓதுவா மூர்த்திகளும் அல்லல் நீங்க அன்றாடும் தன் வாழ்வில் வழிபாட்டில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எவ்வாறு உயிர்களில் இக்கக்கூடிய இறைவன் போன்று இத்திருப்பதிகமானது ஒவ்வொரு அடியார் வாயிலும் ஓதுவா மூர்த்தியிலும் திருவாயிலும் மலர்ந்து அருள அருள உலகில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கி இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற வகையில் அருளி செய்த திருநாவுக்கரசர் பெருந்தகை அருளிய அத்திருப்பதிகத்தினை நாம் இன்றளவும் பண்பொருந்த பாடுவதற்கு பெரும் அரும்பாடுபட்ட மாமன்னனின் 1040வது சதய விழாவில் மட்டுமின்றி இன்னும் வரக்கூடிய 1000 ஆண்டு சதய விழாவில் இத்தேவார திருமுறைகள் நீடோழி ஓங்கும் என்று சொல்லி
திருமுறை மீட்டு தந்த மாமன்னர் ராஜராஜ சோழனின் புகழ். திருமுறை மீட்டு தந்த மாமன்னன் ராஜராஜ சோழனின் புகழ். திருமுறை மீட்டு தந்த மாமன்னர் ராஜராஜ சோழனின் புகழ். இன்று நாம் சொல்கின்றோம், இன்னும் பல்லாயிரக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் இதுபோன்று மாமன்னனின் அந்த புகழ் நீடித்து நிலைத்து ஓங்கி இருக்கும். அதற்கு மூலப்பொருளாக இருப்பது இத்தெய்வத்தமிழும் இந்த பெருமானின் உயரிய விமானத்தை கொண்ட இந்த கருவறையில் அமைக்கப்பட்ட உலகில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் பெரிய கோயிலாக விளங்கக்கூடிய பெருமானின் திருவருள் பரிபூரணமாக இங்கு கிடைக்கும். இங்கு கருவறையில் விற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய பெருமான் எழுகதிர் பருதி ஒன்று 100,000 கோடி அழகலாம் பொதிந்த திருவுடம்பாக இங்கு விளங்குகின்றார். அப்படிப்பட்ட பெருமானுக்கு அங்கு கருவறையில் எம்பெருமானிற்கு பாலபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு பண்பொருந்த ஓதுவாமூர்த்திகள் திருவாயிலாக பண்பொருந்த திருமுறைகள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து சேர்ந்திசையில் சொற்றினை வேதியன் என்கின்ற அற்புத திருப்பதிகத்தினை அனைவரும் சேர்ந்திசையாக இசைத்து உலகில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி பெருமான் திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்வோம். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை. சொற்றுனை வேதிய பொற்றுனை தேருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை போட்டியோ கடலில் பாய்ச்சினோ நற்றுரையாவது நமச்சிவாயவே பூமிக்க அருகலம்
கவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சேர்திசையில் அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த அற்புத திருப்பதிகத்தில் திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை உள்ளடக்கி இடர்பாடுகள் தவிர்த்து இன்பம் நல்கக்கூடிய அற்புத பதிகமாக விளங்கக்கூடிய திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பண் பழம்பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம். பன்னிசைக்கு பக்க இசைக்கலைஞர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கொட்டையூர் ஜனார்த்தனன் வயலின் இசை கலைஞர், திருவையாறு திரு சுவாமிநாதன் ஐயா வீணை, தஞ்சை சரவணன் ஐயா குழல், புதுக்கோட்டை மாவட்ட அரசு இசைப்பள்ளியின் மிருதங்க ஆசிரியராக இருந்து பல்வேறு மாணவர்களை வளர்த்து வரக்கூடிய போற்றுதலுக்குரிய 4 தலைமுறை ஓதுவாமூர்த்திகளை கண்ட மதிப்புக்குரிய ஆசான் கோதண்டராமன் ஐயா மிருதங்கம், தஞ்சை மண்ணின் மைந்தன் திருமுறை என்றால் நான் நிச்சயமாக அந்த விழாவில் இருப்பேன் என்று சொல்லி உரிமையோடு வந்து நாள்தோறும் திருமுறைக்கு முழுவிசித்து அழகு சேர்க்கக்கூடிய அண்ணன் சதீஷ் டாக்டர். அதனைத் தொடர்ந்து இளம் பிராயத்திலிருந்து இன்று 3 தலைமுறை ஓதுவார்களுக்கு அயராது நீங்கள் என்ன தாளம் போட்டாலும் சரி என்று வாசிக்கக்கூடிய திறன் படைத்த அன்பிற்குரிய தம்பி ஐயம்பேட்டை மணிகண்டன் வித்வான் ஐயா. அதற்கு இலவனாக ஐயம்பேட்டையில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இளம் மிருதங்க வித்வான் ஓம் பிரசாத் அவர்கள், அவரை நாள்தோறும் கண்ணும் கருத்துமாக காத்து வரக்கூடிய அவரது தந்தையார் மதிப்பிற்குரிய முகர்சிங் கஞ்சுரா வித்வான் அண்ணன் குமரன் அண்ணன், இவர்கள் அனைவரும் நல்ல பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதனைத் தொடர்ந்து திருவையாறு பாலா அண்ணா என்று அன்போடு அழைப்போம், முகர்சங்கு இசைத்து அழகு சேர்க்கக்கூடிய அண்ணா. இவர்கள் திருமுறை இசை என்று சொன்ன உடனே ஒன்று சேர்ந்து இசைக்க உடனடியாக எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் வந்து வாசிக்கக்கூடிய உற்ற நண்பர்கள் இவர்கள், எங்களது உடன்பிறவா சகோதரர்கள். மேலும் தில்லையில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிதம்பரம் ராஜேந்திரன் அண்ணா அவர்கள், நாங்கள் திருமுறை படிக்கின்ற காலத்திலிருந்தே எங்களுக்கு தாளம் போட கற்றுக் கொடுத்து எங்களை வளர்த்து வந்தவர், தில்லையில் இருந்து வருகை தந்திருக்கிறார். மீண்டும் ஒருவரை அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை பலத்த கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனெனில் உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய கைத்தட்டலே கலைஞர்களுக்கு வெகுந்த சன்மானம் என்று ஆண்டோர்கள் சொல்வார்கள். ஆகையினால் அவர்களை ஓதுவாமூர்த்திகள் அனைவரும் சார்பாகவும் குருமகா சன்னிதானத்தின் பேரொருளாலும் வாழ்த்து மகிழ்கின்றோம். ஓம் நம சிவாய. ஓம் நம